பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய நாமம் மகிமை பாராட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 107 சங்கீதம் 30 சங்கீதம் 107:30. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில், இந்த நாளில் கூட நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அமைதலை கொடுத்து, அவர் ஒரு சமாதானத்தை கொடுத்து, அதோடு கூட ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். நீங்கள் இதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிற மக்களை குறித்து ஆண்டவர் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது நமக்கு தெரியும், இந்த கப்பல் தண்ணீரில் போய் கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இவங்கள் பிரயாணத்துக்கு எதிராக வரலாம். அப்போது புயல், காற்று, மழை, இடி, பல பிரச்சனைகள் இவங்களுக்கு வரலாம். சில நேரம் எந்த பக்கம் போகிறதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். அவங்க எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்திருக்கிற பாதையில் போக முடியாதபடி பல தடைகள் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். உங்கள் பாதையில், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போகிற இந்த பாதையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு வரலாம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அவர் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுக்குன்னு கர்த்தர் சொன்ன அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். உங்களுக்கான இடத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த நாளிலே தைரியம் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன அந்த இடத்திற்கு நிச்சயம் கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். யாக்கோபோடு ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணி உன்னை மறுபடியும் உன்னுடைய தகப்பன் தேசத்தில் நான் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த நாளில் கூட உங்களுடைய லக்குக்கு நேராக நீங்கள் போய் கொண்டு இருக்கிற பாதையில் பல பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் நாடின அந்த துறைமுகத்தில், நீங்கள் நாடின அந்த இடத்தில் கர்த்தர் நிச்சயம் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் சேர்க்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை சாட்சியாய் அவர் நிறுத்துவார். எனவே தைரியம் கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுடைய இந்த போராட்டத்தின் பாதையில் கர்த்தர் அற்புதம் செய்து புயல்களை அமரப்பண்ணி, கொந்தளிப்புகளை அமரப்பண்ணி, ஆண்டவரே சமாதானத்தை, அமைதியை வாழ்க்கையில் கட்டளையிட்டு அவர்களுடைய துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்த்து பெரிய காரியங்களை செய்யும். ஆமென்.